தண்ணீர் பற்றாக்குறை, சாகுபடி செலவு அதிகரிப்பு போன்ற காரணங்களை சுட்டிக்காட்டும் திருவாரூர் விவசாயிகள் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் பருத்தியை கிலோ 100 ரூபாய்க்கு கொள்முதல் செய்ய வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். இதுகுறித்து விவசாயிகளுடன் நமது செய்தியாளர் ஜெய்வின் தரும் தகவல்களை கேட்கலாம். திருவாரூர் மாவட்டத்தில் நெல்லுக்கு அடுத்தபடியாக அதிக அளவில் சாகுபடி என்பது பருத்தி அதிக அளவில் சாகுபடி செஞ்சு வராங்க. குறிப்பாக இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா குறைந்த அளவில் பருத்தி சாகுபடி செய்யக்கூடிய பகுதியாக இருந்து வருகிறது. நான் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய பகுதின்னு பார்த்தீங்கன்னா கோட்டூர் ஒன்றியத்துக்கு உட்பட்ட ராயநல்லூர், விக்கிரபாண்டியம், புழுதிக்குடி, சோமாசி உள்ளிட்ட பல்வேறு பகுதியில் இந்த ஆண்டு 1550 ஏக்கர் பரப்பளவில் பருத்தி சாகுபடி பணியில் விவசாயிகள் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றாங்க. குறிப்பாக பருத்திக்கு குறைந்த அளவே தண்ணீர் போதுமானது என்பதால் பருத்தி சாகுபடியில் விவசாயிகள் அதிக அளவுக்கு ஆர்வம் காட்டி வராங்க. ஏனென்றால் பார்த்தீங்கன்னா கடந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா பருத்தி கிலோ 45 முதல் 50 ரூபாய் வரை கொள்முதல் செய்ததால் பருத்தி விவசாயிகள் மிகவும் நஷ்டமடைந்தனர். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா பருவம் தவறி பெய்த மழையின் காரணமாகவும் பருத்தி பல்வேறு இடங்களில் பாதிக்கப்பட்டு மாடை விட்டு மேய்க்கும் நம்ம பார்த்தோம். அதேமாதிரி டிராக்டரை விட்டு உழவு பணியும் அதிலையும் பார்த்தோம். இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா அதாவது நேரடி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் 80 முதல் 100 ரூபாய் வரை பருத்தியை கொள்முதல் செய்ய வேண்டும் எனவும் விவசாயிகளின் தரப்பில் கோரிக்கையாக வைக்கப்பட்டுள்ளது. நாங்கள் இந்த பருத்தியை சாகுபடி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து எங்கள் கோட்டூர் பிற்காவில் உள்ள அத்தனை பஞ்சாயத்துலேயும் கிட்டத்தட்ட ஒரு 500-600 ஏக்கரு தொடர்ந்து ஒரு 20 வருஷமாக போடுறோம். எங்களுக்கு சரியான ஒரு வருஷம் விலை கிடைக்கிது. போன வருஷம் விலையே கிடைக்கல, 4000 ரூபாய் தாண்டவே இல்லை. கிலோ 45 ரூபா தான் கிடைச்சிச்சு. இந்த வருஷம் நெல் கொஞ்சம் பாதிப்பு, அதோட உளுந்து பயிரும் கொஞ்சம் எங்களுக்கு இல்லை. அதனால் இந்த குறைந்த தண்ணியை வச்சு நாங்கள் இந்த விவசாயத்தை பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு உரங்கிறம் மருந்து வெட்டெல்லாம் கடுமையாக அடித்து இந்த வெயில் வேறு தாக்கம் அதிகமாக இருக்கிறதுனால எங்களுக்கு இந்த பருத்தி தண்ணி காவந்து பண்ணுறதே சிரமமாக இருக்குது. ஆகையினால் இந்த ஆண்டாவது ஒழுங்குமுறை விற்பனை கூடம் மூலியமாக ஒரு 10 ரூபாய்க்கு குறையாமல் எங்களுக்கு கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு நாங்கள் அரசாங்கத்தை கேட்டுக்கிறோம். சென்ற ஆண்டு சரியான விலை கிடைக்கல. 40 ரூபா, 35 ரூபா, 50 ரூபா வரைக்கும் கிடைச்சிது. இந்த வருஷம் கொஞ்சம் கூடுதலாக ஒரு 100 ரூபா விலை நிர்ணயம் பண்ணால் நல்லாயிருக்கும். ஒரு ஏக்கருக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா 60 ரூபாய்க்கு மேலே, 60,000 ரூபாய்க்கு மேலே செலவாகுது. ஆனால் சென்ற ஆண்டு நாங்கள் ஈடு பண்ணது என்னென்னு கேட்டிங்கன்னா சென்ற ஆண்டு விலையே கிடைக்கல. அந்த விலை கிடைக்காத மாதிரி விவசாயி ரொம்ப பாதிக்கப்பட்டு போயிட்டாங்க. இப்போ இதை என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ போர் செட்டு உள்ளவங்க அந்த பருத்தி சாகுபடி பண்ணுறாங்க. இதையெல்லாம் தாண்டி பக்கத்து பங்குக்காரவங்க 4மா 5மா வைக்கிறவங்க கூட மணிக்கு 200 ரூபா 100 ரூபா வீதம் தண்ணி வாங்கி இறக்கிறாங்க. அந்த தண்ணி இறக்கிறது கூட சாகுபடி சரியாக விளையலை. இப்போ இந்த திருத்துறைப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினர் கூட சொன்னாங்க ஒழுங்குமுறை விற்பனை கூட கோட்டூரில் திறக்கணும்னு ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க. அதுபோல் நாங்கள் இங்கே போடுற விலையில பருத்தியை கொண்டு போய் நாங்கள் திருவாரூருக்கு போடுறதுனாக்கா ரொம்ப சிரமமாக இருக்குது, கொண்டு போக முடியலை. அதனால் இந்த இடைத்தரகர்களை போட்டு 40 ரூபா 50 ரூபா அந்த மாதிரி விலை நிர்ணயம் பண்ணி கொடுக்குறாங்க. அதனால் இந்த ஒழுங்குமுறை விற்பனை கூடமும் கோட்டூரில் கொஞ்சம் கூடிய விரைவில் திறக்கிறதுக்கு அரசு கொஞ்சம் கருணா காட்டினா நல்லா இருக்குங்கிறத முதல்ல கேட்டுக்கிறோம். இந்த கோட்டூர் பகுதியிலே ஒரு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தையும் திறக்க வேண்டும் என விவசாயிகளின் தரப்பில் கோரிக்கையாக வைக்கப்பட்டுள்ளது. சத்தியம் செய்திகளுக்காக திருவாரூரிலிருந்து ஜெயவிந்த்.